தவேக மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள தொண்டர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் குடிநீர் வழங்க நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். தவேக மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்களுக்கு குடிநீர் அருந்துவதற்கான குடிநீர் குழாய்கள் முன்கூட்டியே பதிக்கப்பட்டிருந்தது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நிர்வாகிகள் தெரிவித்திருந்தாலும் அதிக அளவிலான கூட்டங்கள் வரக்கூடும் என்பதனால் கூடுதலாகவும் அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 லட்சம் 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் முன்கூட்டியே மாநாட்டு திடலுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. இந்த சூழலில் தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய நேரங்களில் பல இடங்கள்ல அந்த குடிநீர் குழாய்கள்ல தண்ணீர் வராத சூழல் இருக்கிறது. இதனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஆம்புலன்ஸ் வாகனத்துல தண்ணீர் பாட்டிலை ஏற்றிக்கொண்டு அங்கு தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய பணிகளை தவேக நிர்வாகிகள் தொடங்கியிருக்கிறார்கள். தவேக மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை என்பது கடந்த மாநாட்டிலிருந்து தொடரக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பிரச்சனை இந்த மாநாட்டில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான பிரத்யேக ஏற்பாடாக 8000 மீட்டருக்கு தண்ணீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கூடிய 54 கட்டங்களிலும் தனியாக ஒரு குழாய் அமைத்து அந்த குழாயிலேயே தங்களியால் கட்டப்பட்ட டம்ளரும் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக அவர்கள் தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பல கட்டங்களுக்குள்ளாக தண்ணீர் வரவில்லை. அதே போன்று வெளியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் தண்ணீர் கிடைக்காத சூழல் இருக்கிறது. இதனால் அவர்கள் உடனடியாக தண்ணீரை வழங்குவதற்கு மாற்று ஏற்பாடாக முன்கூட்டியே அவர்கள் தயார் நிலை வைத்திருந்திருக்கக்கூடிய 5 லட்சம் 1/2 லிட்டர் குடிநீர் பாட்டில்களை தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பகுதிக்கு தேவைப்படுகிறதோ அந்த பகுதிக்கு அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து சென்று அந்த வேணுங்கின்ற பகுதிகளில் இறக்கி வைக்கிறார்கள். இதை கையில் எடுத்து செல்லும் பொழுதோ அல்லது மாற்று வாகனங்கள்ல தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்லும் பொழுதோ போகக்கூடிய வழிகளிலேயே அந்த தண்ணீர் பாட்டில்களை மற்றவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் எந்த பகுதிக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடியாத சூழல் இருப்பதனால ஆம்புலன்ஸ் மூலமாக தண்ணீர் எடுத்து சென்றால் நேரடியாக எந்த பகுதிக்கு தேவை அந்த பகுதிக்கு மட்டும் கொண்டு சென்று தண்ணீர் பாட்டிலை கொடுத்து விடலாம் என்ற நோக்கத்துல தற்பொழுது இந்த ஏற்பாடு மாற்று ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8000 மீட்டர் என்ற அளவிற்கு தண்ணீர் குழாய்கள் பதிக்கப்பட்ட போதும் கூட அவை பெரும்பாலும் பயனளிக்காத சூழல் தான் தற்பொழுது யதார்த்தத்தில் அமைந்திருக்கிறது. தவேகவுடைய மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடியவர்கள் அந்த தண்ணீர் குழாய் அமைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் சில குழாய்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அடைப்பு ஏற்பட்டு அவர்கள் உடைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தண்ணீர் செல்வது ஒரு பகுதியை கடந்து மற்ற பகுதிக்கு செல்லக்கூடிய வகையில் அதனுடைய கனெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதனால தண்ணீர் செல்லவில்லை என்று நிர்வாகிகள் சொன்னாலும் கூட கனெக்ஷன் முழுமையாக இருக்கக்கூடிய முதல் வரிசை உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட தற்போது தண்ணீர் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த கட்டங்கள்ல மாநாட்டு திடலுக்குள்ளாக தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கட்டங்களில் எந்த பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடங்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கான மாற்று ஏற்பாடாக ஆம்புலன்ஸ் மூலமாக தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகளில் தவேக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.